ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக நம்மை எல்லாம் அழைத்து வந்திருக்கிற இதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிலையில்லாத வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தான் நம்மை ஜீவனோடு காத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் கர்த்தருடைய நாமத்தை நம்மால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமும் மேன்மையான காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நிமிஷமும் துதிப்பதுதான். ஆண்டவராகிய தேவனுக்கு, ஆண்டவராகிய கர்த்தரை எப்போதும் துதிக்கிறதான ஜனங்கள் அவருக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். தாவீதை ஆண்டவர் அவருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக ஏற்றுக்கொள்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த தாவீதை இடைவிடாமல் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கவும் இடைவிடாமல் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்கான ஒழுங்கையும் ஏற்படுத்தி வைத்ததான ஒரு மனுஷனாக இருந்தபடினால் தேவன் இந்த தாவீதின் மீது மிக பிரியமாக இருந்தார். நம் மீதும் ஆண்டவர் இயேசு பிரியமாக இருந்து நம்மை நடத்தும்படியாக நம்மை இன்னும் அதிகமாக கர்த்தரை துதிப்பதற்கு ஒப்புக் கொடுப்ப கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோம். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிப்போம். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், நான் உங்களுக்கு சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பொதுவாக மனிதர்கள் புதிய புதிய நன்மைகள், புதிய புதிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள். அந்த ஆசீர்வாதத்திற்காகவே பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்முடைய சரீர பிரகாரமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை விட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் ஆத்தும ஆசீர்வாதத்தை விரும்புகிறவராக காணப்படுகிறார். வேதத்தில் 2 யோவானிலே நம்ம வாசித்து பார்க்கும்போது, அங்கே 1வது அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிற வாசியங்கள் 3 யோவான் 1வது அதிகாரம், ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. 2வது வசனத்தை வாசியுங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிற. ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், ஆத்துமா புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்முடைய ஆத்மா புதிதாக மாறும்போது நமக்கு இந்த பூமிக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் மிகவும் அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நாம் அநேக வேளைகளிலே தேவன் நம் மீது வைத்திருக்கிறதான அன்பை அறிய மறந்து போய் விடுகிறோம். அநேக வேளைகளிலே நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பையும், தேவன் நம்மை நடத்தி வருகிறதான எல்லா செயல்களையும் நினைத்து பார்க்க தவறி விடுகிறது. நாம் எப்போதுமே குறுகிறதான ஒரு பார்வையுடையவர்களாக இருக்கிறோம். சமீபத்தில் நடக்கிறதான காரியங்களுடைய அடிப்படையிலேயே நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நம் மீது வைத்ததான அன்பினாலே அவர் முதலாவது புதிதாக்க விரும்புகிறது நம்முடைய ஆத்துமாவை தான் புதிதாக்கும்படியாக விரும்புகிறார். ஏன் அவர் ஆத்மாவை புதிதாக்கும்படி விரும்புகிறார் என்றால், நம்மை அவர் நேசிக்கிறபடினால் நம்மை அவரோடு கூட எப்போதும் இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார்.
நம்மை ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையோடு அவர் மறந்து நம்மை விட்டு விடும்படியாக விரும்புவதில்லை. அவர் எந்ததைக்கும் நம்மை அவரோடு கூட அவர் வைத்துக் கொள்ள விரும்புகிறபடியினால் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்மாவை அவர் புதிதாக்கும்படியாக விரும்புகிறார். வாசியுங்கள் ரோமர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே, உங்களுடைய மனம், உங்களுடைய ஆத்மா புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஒரு புதிய ஒரு இருதயமாக என்ன செய்ய மாற்றுங்க. ஆண்டவராகிய தேவன் நம்மை புதிய ஒரு மனிதனாக மாற்றும்படியாக அவர் நம்மிடத்துல எடுக்கிறதான சிரத்தைகள் ரொம்ப அதிகமானது. கொஞ்சம் வேகமா அடிச்சுட்டா சோர்ந்து போய் விடக்கூடாது என்பதற்காக லேசா அடித்து பார்க்கிறார். சின்ன சின்ன கஷ்டங்கள் கொடுத்து பார்க்கிறார். அதிகமாக அடிச்சுட்டா சோர்ந்து போயிடுவாங்களே, அதிகமாக அடிச்சுட்டா என்னுடைய அன்பை அவர்கள் அறியாமல் போய்விடுவார்களே என்பதற்காக சின்ன சின்ன கஷ்டங்களை தான் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டு வருகிறார். மீட்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையுடைய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களோடு நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் மிகவும் அன்பு கூறப்பட்டதான ஒரு ஜனங்கள். ஆனால் சுமார் 430 வருடங்களாக அவர்கள் தேவனால் மறக்கப்பட்ட ஜனங்களாகவே காணப்பட்டார்கள். மிக அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், மிக அதிகமாக வேதனைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் கண்ணு காணாதவர் போலவே என்ன செய்தார்? கண்ணு காணாதவர் போலவே இருந்தார். என்றாலும் ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறது போல, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொன்னதான வார்த்தையின்படி ஆண்டவர் அவர்களை மறக்காதபடி மறுபடியுமாக இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனம் என்பது எதற்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இருப்பு காலவாய் யாகிய எகிப்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிகப்பெரியதான ஒரு அக்கினி சூளைக்கு சமானமானது. அதற்குள்ளே பாடுபட்டு கொண்டிருந்தாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா ஒரு நேரம் வரும்போது இவர்களால் தாங்க முடியல. யாரை நோக்கி பெருமிச்சு விட்டாங்களாம்? ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க என்று சொன்ன போது ஆண்டவர் ஒரு ரட்சகனை அவர்களுக்காக என்ன செய்தார்? அனுப்பினார். அந்த மோசையுடைய தலைமையில அவர்கள் இந்த எகிப்தை விட்டு கடந்து வரும்போது வருகிறதான வழியெல்லாம் அவர்களுக்கு அற்புதம் தான். அவர்கள் எகிப்தை விட்டு வந்தார்கள், செங்கல் எதிராக இருந்தது. அந்த செங்கல் பிளந்து இவர்களுக்கு வழிவிட்டது. அங்கேயும் அற்புதம். வனாந்தரத்தில் ஆகாரம் இல்லாமல் இருந்தார்கள், ஆகாரம் கிடைத்தது. இறைச்சியை விரும்பினார்கள், இறைச்சியை கொடுத்தார். தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தார். அவருக்கு பகலில் அக்கினி, அதாவது வெயிலுடைய அகோரம் தெரியாதபடி அங்க மேக ஸ்தம்பத்தை ஆண்டு கொடுத்திருந்தார். இரவிலே குளிரனுடைய நில தெரியாதபடி ஆண்டு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்திருந்தார். எல்லாம் இவர்கள் போகிற வருகிற வழிகள் எல்லாம் அற்புதம் அற்புதம் அற்புதமாக நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, இவர்கள் அற்புதம் செய்த ஆண்டவரை மறந்துவிட்டு இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ரெம்பான் என்னும் நட்சத்திர ராசியை அவர்கள் தோள் மேல் சுமந்து கொண்டு போனார்கள். போரும் கன்றுக்குட்டியை வழிபட்டார்கள். இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு மிகப்பெரிய வேதனை. இன்றைக்குமே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆண்டவருடைய செயலை அறியாமல் அவைகள் எல்லாம் மறந்து போனார்களோ, அதே போல தேவன் உங்களை சரிப்படுத்த முயற்சிக்கிறதான வேளையிலே நீங்கள் தேவனுடைய செயல்களை எல்லாம் என்ன செய்து விடுகிறீர்கள்? மறந்து போய் விடுகிறீர்கள். தேவன் உங்களுடைய இருதயத்தை புதிதாக்கும்படியாக நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு, அடுத்த படிக்கு நீங்கள் உயர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பிள்ளைக்கு அடுத்த வகுப்பு போகும்போது அந்த பிள்ளைக்கு முதல் வகுப்புல என்ன வைக்கிறாங்க? தேர்வு வைக்காம யாரையும் அடுத்த வகுப்பு கொண்டு போகிறது அல்ல. தேர்வு யாருமே என்ன செய்யறது இல்லை, விரும்புகிறது இல்லை. தேர்வு என்றாலே பிள்ளைகளுக்கு அது எப்படிதான் இருக்கும்?
கசப்பாகவும் கஷ்டமாகவும் தான் இருக்கும். அந்த ஒரு வருடமாக இவர்கள் படித்தமான படிப்பில் இருந்து அங்க தேர்வு வைக்கப்படுகிறது. அந்த தேர்வுல பாஸ் பண்ணனா அடுத்த வகுப்புக்கு என்ன செய்யலாம், போகலாம். நமக்கு ஆண்டவர் எப்போ தேர்வு வைக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேர்வு எப்படி பிள்ளைகள் விரும்புகிறது இல்லையோ, அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நாம் தேர்வை விரும்புகிறது இல்லை, ஆனா எதை விரும்புகிறோம்? உயர்வை விரும்புகிறோம். தேர்வை விரும்புகிறது இல்லை, ஆனால் உயர்வை விரும்புகிறோம். தேர்வு இல்லாமல் உயர்வு இல்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் அநேக வேளைகளிலே நமக்கு தேர்வை வைக்கிறார், நம்மை பரீட்சித்து பார்க்கிறார். பக்தன் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய உள்ளிந்திரியங்களை நீ சோதித்து ஆராய்ந்து பாருன்னு சொல்றார். நம்மை சோதிக்கிறதான நேரங்கள் எல்லாமே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆண்டுடைய சோதனை நேரம் என்னது என்பது நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. ஆண்டுடைய சோதனை தான் இது என்று சொல்லி நாம் தெரிந்திருந்தால், ஆண்டவரே இந்த சோதனையில எனக்கு நிலைத்திருக்க கிருபை தாரும். வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார், எனக்கு நேரிட்ட சோதனைகளிலே என்னோடு கூட நிலைத்து இருந்தவர்கள் நீங்களே என்று சொல்லி சொல்கிறார். சோதனை என்பது நம்முடைய உயர்வுக்காக, சோதனை என்பது நம்முடைய மறுரூபமான ஒரு வாழ்க்கைக்காக. நம்முடைய இருதயம் நாளுக்கு நாள் என்னாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். இந்த ஆத்துமா மறுரூபமானால்தான் நம்ம எல்லா காரியங்களிலையும் ஆண்டவர் நம்மை வாழ்ந்திருக்க செய்வார். இதற்காக அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தரவில்லை, உங்களுடைய ஆத்மாவை நேசிக்கிறபடினால்தான் தரவில்லை. நீங்கள் இந்த நிலையில் இருக்கும் போதே தேவன் விரும்பினதான பாத்திரமாக இன்னும் மாறவில்லை. நீங்கள் நினைத்த அளவுக்கு ஆண்டவர் பொருளாதார காரியங்களை உங்களை உயர்த்தி வைக்கவில்லை. நீங்கள் நினைத்த அளவுக்கு உங்களுடைய சரீரத்திலே சுகபம் ஆரோக்கியம் இல்லை. நீங்கள் நினைத்ததான மேன்மையான காரியங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. அப்படி இருக்கிறதான நிலையிலேயே உங்களுடைய ஆத்மா தேவன் விரும்புகிறபடி இல்லாமல் இருக்கிறது. இந்த ஆத்மாவை ஆண்டவர் நேசிக்கிறபடினா இந்த ஆத்மா கெட்டு போய்விட கூடாது என்பதற்காக ஆண்டவர் பலமுறை நம்மள சில கஷ்டங்கள் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். நாம் அநேக வகைகளில் நாம் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறது. யார் யாரெல்லாமோ எப்படியெல்லாமோ ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கலே, என்னை மேன்மைப்படுத்தலே, என்னை உயர்த்தவில்லையே. உங்களுடைய சுபாவங்கள் எத்தனை உள்ளதாக இருக்கிறது, உங்களுடைய இருதயம் எத்தனை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்ததற்கு பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உங்களுடைய இருதயத்துடைய சுபாவத்தினுடைய மாற்றம் தான் என்ன? என்ன காரியத்தில் நீங்கள் மாறி இருக்கிறீர்கள்? ஜென்ம சுபாவங்கள் உங்களுக்கு மாறி இருக்கிறதா? இயல்பாக இருக்கிற சுபாவங்கள் மாறி இருக்கிறதா? எல்லாம் அப்படியே இருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய சன்னிதானத்தில் கடந்து வரும்போது ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி சொல்றீங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. அந்த தேவனுடைய சித்தம் தான் உங்களுடைய இருதயம் நாளுக்கு நாள் மறுரூபம் அடைய வேண்டும். மறுரூபம் என்றால் மறு சுபாவத்தை பெற வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நம்மை மறுரூபப்படுத்தும்படியாகத்தான் வாசிங்க வேதத்தில் எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நம்மை ஆண்டவர் மறுரூபப்படுத்தும்படியாக புதிய ஆவியை தந்திருக்கிற வாசிங்கள். கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. இந்த புதிய ஆவி பரிசுத்த ஆவியானவர். பழைய ஆவி மனுஷ ஆவி. நமக்கு மனுஷ ஆவி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த பழைய ஆவியை மேற்கொள்ளும்படியாக நமக்கு என்ன ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது? புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஆவி தேவனிடத்திலிருந்து நமக்கு கிருபையாக கொடுக்கப்படுகிறது. தேவனிடத்திலே நீங்கள் பரிசுத்தாவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக நீங்கள் பரிசுத்தாவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்?
உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்மா ஒரு மறு ரூபத்தை என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும். உங்களுடைய ஆத்மா மறுரூபத்தை அடையும் போதுதான் உங்களை குறித்து தேவன் மகிழ்ச்சி அடைய முடியும். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், என்னை குறித்து மனிதர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், மனிதர்கள் துக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறோம். நீங்க எவ்வளவுதான் மனிதர்களை மகிழ்ச்சி அடைய செய்தாலும் ஒரு நேரம் வரும், அவர்கள் உங்களை குற்றப்படுத்தி விட்டு அவர்கள் துக்கத்தோடு உங்களை விட்டு என்ன செய்வாங்க? கடந்து போவார்கள். எந்த மனிதனையும் உங்களால் திருப்திப்படுத்த முடியுமா? திருப்திப்படுத்த முடியவே முடியாது. மனுஷன் குரங்கனுடைய சுபாவத்தை ஒருத்தவன். அந்த ஒரு கிளையில அமைதியா என்ன செய்யாது? உட்கார. அவங்க இருதயம் அப்படிதான் இருக்கும். ஒரு நேரம் ஒரு மாதிரி சிந்திப்பாங்க, இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி சிந்திப்பாங்க. நிலைவரமான எண்ணம் மனுஷனுக்கு என்ன செய்யாது? இருக்காது. நிலைவரமாக ஒரு மனுஷனிடத்துல அன்பா இருக்க இன்றைக்கு அநேகரால் என்ன செய்கிறது இல்லை, முடிகிறது இல்லை. ஏன் முடிகிறது இல்லை? மனுஷனுடைய சுயநலம் அநேக வேளையில நம்ம யாரிடத்தில் அன்பா இருக்க வேண்டுமோ அவரிடத்தில் அன்பா இல்லாதபடி நம்மை என்ன செய்கிறது? கெடுத்து விடுகிறது. எல்லா மனிதர்களும் குற்றம் உள்ளவர் தான். குற்றம் இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்ல முடியும். என்னில் பாவம் உண்டு உங்களில் யார் சொல்ல? அவர் ஒருவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். நானும் குற்றவாளி தான், நீங்களும் குற்றவாளி தான், எல்லாரும் குற்றவாளி தான். இப்படி குற்றம் எல்லா மனிதரிடத்தில் இருக்கும் போது நாம் அன்பை விரும்பினோமானால், நாம் சமாதானத்தை விரும்பினோமானால் மற்றவர்கள் செய்கிறதான குற்றத்தை நாம் பொறுத்துதான் ஆக வேண்டும். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும்னா கணவன் செய்கிற குற்றத்தை மனைவி பொறுத்துதான் ஆக வேண்டும். மனைவி செய்கிறதான குற்றத்தை கணவன் பொறுத்துதான் ஆக வேண்டும். பக்கத்தோடு சமாதானமாக இருக்க வேண்டுமானால் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தெய்வ பிறவி அல்ல, அவங்க யார் தான்? அவர்கள் மனிதர்கள் தான். அவரிடத்துல என்ன உண்டு? குற்றம் உண்டு. சொல்றாங்க அல்லவா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நீங்க குற்றம் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்களானா ஒருபோதும் மனிதனிடத்துல உங்களால் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கவே முடியாது. நாம் குற்றத்தை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் நினைக்க வேண்டும், நானே யாராத்தான் இருக்கிறேன்? சொல்லுங்க, நானே. நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு? நானே குற்றவாளியாகத்தான் இருக்கேன். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய கண்ணுல என்ன இருக்கு? உன்னுடைய கண்ணுல நீ உத்தரத்தை வைத்துக் கொண்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுத்து போட வகை பார்க்கிறாய். உன்னிடத்துல இருக்கிற குற்றமா மாபெரும் குற்றம், சமுதாயமே மன்னிக்காத அப்படிப்பட்ட பெரிய குற்றம். ஆனா அதே வேளையில மற்றவர்கள் செய்த ஒரு சிறிய ஒரு குற்றத்தை தலைமையில் சுமந்து கொண்டு குற்றவாளி 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 என்று சொல்லி சுமந்து கொண்டு அழைக்கிறதான கூட்டங்கள் தான் நிறைய இருக்கிறது. நாம் நினைக்க வேண்டும், என்னிடத்திலேயே நிறைய பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் இருக்கிறது, மற்ற இடத்துல இருக்கிறதான குற்றத்தை நான் பெரிதாக எடுக்க அப்படி நீங்கள் நினைத்தா நீங்கள் என்னைக்குமே எல்லாரோட எப்படி இருக்கலாம்? சமாதானமாக இருக்கலாம். சார், எடுத்த வேத பகுதிக்கு வருகிறேன். அப்போ தேவன் நமக்கு புதிய ஆவியை எதற்காக தருகிறார் என்றால் நம்முடைய இருதயம் நாளுக்கு நாள் என்ன ஆக வேண்டும்? மறுரூபமாக வேண்டும். உங்களுடைய இருதயத்தினுடைய மறுரூபத்தை குறித்ததான சாட்சியை யார் சொல்ல போகிறார்கள்? உங்களை நீங்களே பெருசாக சொல்லி அது ஒரு சாட்சி என்று சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். யோபு குறித்து யார் சாட்சி சொன்னான்? ஆண்டவர் சாட்சி சொன்னார். நோவை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். மோசேயை குறித்து யார் சாட்சி சொன்னார்? ஆனா நேரடியாக பார்க்கும்போது மனிதனுடைய பார்வையில இந்த யோபும் குற்றவாளியாகத்தான் காணப்படுகிறான். மனிதனுடைய பார்வையில ஆனா குற்றவாளி அல்ல. மனிதனுடைய பார்வையில மோசேயும் குற்றவாளியாகத்தான் காணப்படுகிறான். ஏன்? அவன் ஒரு நேரம் வரும்போது மிக பயங்கர கோபம் கொண்டு ஆண்டவர் கொடுத்ததான அந்த சட்ட பிரமாணத்தை எழுதுவதற்கு கற்பலகையே போட்டு என்ன செய்தான்? உடைத்தான். ஆனா ஆண்டு சொல்றாரு, இந்த மோசையை போல சாந்தகுணம் உள்ளவன் பூமியில் ஒருவரும் இல்ல, சாந்தகுணம் உள்ளவன் உண்மை உள்ளவன். இந்த மோசையை போல யாரும் இல்லை. யார் சாட்சி கொடுக்கிறான்? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறான்.
உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பாருன்னா அந்த சாட்சி வாயினுடைய சாட்சியாக மட்டும் இருக்காது. ஆனா அந்த சாட்சி மூலமாக வருகிறதான மேன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த மோசே சாந்த குணமுள்ளவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் இருந்தபடினாலதான் அத்தனை லட்சம் பேருக்கு ஆண்டவர் அவனை தலைவனாக என்ன செய்தார்? தலைவனாக வந்து ஏற்படுத்தினார். தலைவனாக ஏற்படுத்துறது மட்டுமல்ல, ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் அந்த ஸ்தானத்துல அவனை நிலைநிறுத்தி வந்து வைத்திருந்தார். எப்போதெல்லாம் இந்த மோசைக்கு விரோதமாக அவனுடைய கைக்குள் இருக்கிறவன் ஜனங்கள் எழுப்புகிறார்களோ அப்போதெல்லாம் தேவன் இந்த மோசைக்காக என்ன பண்ணினார்? யுத்தம் பண்ணினார். ஏனென்றால் இந்த மோசை சாந்தகுணம் உள்ளவன், ஏனென்றால் இந்த மோசை உண்மை உள்ளவன். இந்த மோசையை விசாரிப்பதற்கு யாருமே தேவையில்லை. ஏனென்றால் இவன் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருந்தான்? உண்மை உள்ளதான ஒரு மனுஷனாக இருந்தான். இந்த யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆனா அவனுடைய நண்பர்கள் சொல்றாங்க, யோபு அக்கிரமத்தை தண்ணீரை போல வந்து என்ன செய்தான்? குடித்தான் என்று சொல்லி சொல்றாங்க. மனிதர்களெல்லாம் அநேக வேலைகள் இல்லை. நீங்க வேண்டுமென்றால் நீங்க மிக பொல்லாத ஆளா இருந்தாலும் நல்லவர்னு சொல்லுவாங்க. அதுதான் சமுதாயம், அதுதான் இந்த உலகத்துல ஜனங்களுடைய நிலைப்பாடு. நீங்க எவ்வளவு தரங்கட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய உங்களை நல்லவர் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதே வேளை நீங்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, உங்களிடத்துல தேடி 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 குற்றத்தை ஆராய்ந்து தேடி குற்றமே இல்லாவிட்டாலும் கூட அதை குற்றம் என்று சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் குற்றமில்லாதவராக வாழ்ந்தார். ஆனா அவரையுமே என்ன செய்தாங்க? குற்றவாளி என்று சொல்லி சொன்னாங்க. அவர் சொன்னாங்க, அவர் பெயர்சபையுடைய தலைவன், அதாவது சாத்தானுடைய தலைவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ சொன்னாங்க. அடுத்தபடியாக இந்த இயேசு கிறிஸ்துவ குடியனும் போஜன பிரியனுமான மனுஷன் என்று சொல்லி ஜனங்கள் சொன்னாங்க. அதற்காக அவர் அப்படிப்பட்டவராக மாறிவிட மாட்டார். எனவே ஜனங்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறதான அக்கறை கவலை நமக்கு வேண்டாம். ஆனா யார் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும்? ஆண்டவரே, என்னை சாட்சி உள்ளவளாக ஜெபம் இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் குடும்பத்தில் எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? குடும்பத்தில் யார் சாட்சி சொல்லணும்? உங்களை பற்றி குடும்பத்தில் யார் சாட்சி சொல்லணும்? உங்க கணவன் உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். இன்னைக்கு அநேக கணவர் சாட்சி சொல்வதற்கு ஏதுகரமானவர்களாக இல்லை. சில இடங்கள்ல பார்த்து ஆவிக்கிற ஜனங்கள் சொல்லி சொல்லுவாங்க, மாப்பிள்ளைக்கு வந்து சாப்பாடு போட்டுக்க மாட்டாங்க, ஆனா ஊழியத்துக்கு முதல்ல பைபிளை தூக்கிட்டு நிற்பாங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தை கேட்குமானா முதல்ல சொல்லுவாரு, நீ முதல்ல குடும்பத்துல உழைத்து செஞ்சுட்டு வா. இது ஒரு ஊழியம். நீ குடும்பத்துல வந்து சாப்பாடு கொடுக்காம வெளியே உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டு சொல்லுவார். இன்னைக்கு அநேக மனைவிமாருக்கு குடும்பத்துல என்ன சாட்சி இல்லை. அநேக பிள்ளைகளுக்கு குடும்பத்துல வந்து சாட்சி இல்லை. அநேக விசுவாசிகளுக்கு சொந்த ஊர்ல என்ன இல்லை? சாட்சி இல்லை. இல்ல பாஸ்டர், எப்படி இருந்தாலும் சாட்சி சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாள் தான் உங்களுடைய நல்ல சாட்சியை உங்களுடைய சத்துருக்களால் அடக்கி வைக்க முடியும். உங்க சத்துருக்கள் வாயிலேயே உங்களை குறித்த நல்ல சாட்சியை யார் வழங்கப்படுவா? ஆண்டவர் வழங்கப்படும். பைபிள சார்ந்து இருக்கிறது. இந்த சவுல் தாவீதை வந்து கொலை செய்யும்படியாகத்தான் அலைகிறான். ஜென்ம விரோதியாக இருக்க எப்படியாய் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனா இந்த சவுளுடைய வாய் சொல்றது கவனிக்கிறீங்களா? என் மகனே, நீ என்னை விட நல்லவன். நீ என்னை விட நல்லவன் என்பதை இன்றைக்கு நீ என்ன செய்தாய்? விளங்கப்படினாய். நானோ உனக்கு தீமை செய்யும்படியாக அலைகிறேன், ஆனா நீயோ எனக்கு என்ன செய்தாய்? நன்மை செய்தாய். இந்த தாவீதுடைய சத்துருவாகிய சவுல் சொல்கிறதான ஒரு வார்த்தை உங்களை குறித்ததான சாட்சி வந்து விளங்க வேண்டும். நான் முன்பு சொன்னது மாதிரி வேண்டாதவர்கள் வேண்டாத சாட்சி சொல்லிட்டு போகட்டும். அந்த சாட்சியினால் வந்து நமக்கு ஒன்றும் அக்கறை வேண்டாம். ஆனால் நம்முடைய சாட்சி முதலாவது ஆண்டவர் நாம் இருக்கிறதான பகுதியில நம்மை குறித்து சாட்சி வழங்க வேண்டும். நீங்கள் வேலை செய்கிறதான இடத்துல உங்களை குறித்து என்ன விளங்கணும்? வேலை செய்கிற இடத்துல உண்மையாக யாருக்கு உண்மையாக வேலை செய்யணும்? இன்னைக்கு மனிதர்களுக்கெல்லாம் வேலை செய்யக்கூடாது. ஆனா என்ன வேணும்? இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போய் இருக்கிறதுக்கு காரணம் தான். வேலை செய்யக்கூடாது. ஆனா என்ன வேணும்? சம்பளம் வேணும்.
பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க வேலை செய்யாதவன் சாப்பிட. எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறீங்க? வேலையே இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. குடும்பத்திற்குள்ள நீங்கள் இருக்கிறதான வேலைய சரியா செய்தா ஆண்டவர் உங்களை நம்பி நல்லது ஒரு வேலையை வந்து என்ன செய்வார், கொடுப்பார். உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சிறிய வேலைய, சின்ன வேலை, சின்ன சம்பளமாக இருக்கட்டும், அந்த வேலையை நீங்கள் சரியாக செய்யணும். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தை எல்லாம் பார்க்கிறதான தேவன். அந்த யாக்கோபு ஒரு இடத்துல வந்து அறிக்கை செய்கிறார், அந்த ஆண்டவர் என்னுடைய கை பிரயாசத்தை பார்த்து. நீங்கள் படுகிறதான பிரயாசத்திற்கு சில வேலைகளில் உங்களுக்கு சம்பளம் சரியானபடி கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போதுமே எந்த இடத்துல வேலை செய்கிறீர்களோ அந்த எஜமானுக்கு தான் வேலை செய்யணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நீங்கள் எல்லாருக்கும் எஜமானாகிய யாருக்கு வேலைக்காரங்க? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேலைக்காரங்க. அவர் உங்கள் பிரயாசத்தை என்ன செய்யறார்? நிறைய பேருடைய சம்பளத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் போவதற்கான காரணம் என்னவென்றால் உழைக்காம என்ன இட்டுக்கிறது, உழைக்காமல் வருமானம் ஈட்டுகிறது. உழைக்காமல் வருமானம் ஈட்டு இப்ப சாப்பிடுறது நல்லாதான் இருக்கும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேண்டுமென்கிறதான பரிபூர்ணம் வந்ததற்கு பிறகு அவனுக்கு வேதனைகள் ஆரம்பமாகும். ஆண்டவர் வேதனையை பகிர்ந்து கொடுக்கையில அந்த வேதனையை கொண்டு யார் தலையிலும் வைக்க முடியாது. ஒரு கணவனுக்கு வேதனை வருகிறது என்றால், சுமையில வந்திருக்கிறது என்றால் அதை கொண்டு மனைவி மேல வைக்க முடியாது. யார் அதை ஏற்று எடுக்கவே முடியாது. ஒரு பிள்ளைக்கு வேதனை வந்து விட்டதால் பிள்ளைகள் எடுக்க முடியும், பெற்றோர்கள் எடுக்க முடியாது. இது இப்படி இருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாருக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருந்து நம்ம என்ன செய்வார் பார்க்க. அவர்களுடைய கை பிரயாசத்தை பார்க்க. உங்களால முடியல, ஆனா என்ன செய்ய வேலை செய்ய. குடும்பத்துல மனைவி மற்ற பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு எல்லாருக்கும் சேர்த்து என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? சமைக்க வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய கைதான் சமைக்க வேண்டியது இருக்கிறது. ஆனா சிலர்லாம் படுகிற பாடு சில இடங்கள்ல, நான் முன்கூடிய சில இடத்துல சில சொல்லுவாங்க, காலையில் 4 மணிக்கு நாங்க 2 பேர் எழும்புவோம். கணவனும் மனைவி நாங்க 4 மணிக்கு 2 பேர் எழும்புவோம். 2 பேரும் சேர்ந்தே நாங்க சமையல் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்தே சமையல் பண்ணுவோம். கணவன் காய்கறி வெட்டுவாரு, தேங்காய் வறுத்துருவாரு, இந்த வேலைகள்லாம் கணவன் செய்வாரு. 2 பேரும் சேர்ந்தே வந்து நாங்க செய்வோம். காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய வீட்டை வந்து விட்டாக வேண்டும். அப்போதான் நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு சமயத்திற்கு போக முடியும். அதே மாதிரி சாயங்காலம் வரும்போது வீட்டுக்கு வருவதற்கு இருட்டி விடுகிறது. வாரத்துல ஒரு நாள் ஆலயத்திற்கு போக வேண்டும். சேர்ந்தே நாங்கள் குடும்பமாக வந்து ஆலயத்திற்கு போகிறோம். ஆலயத்திற்கு போயிட்டு வந்து நாங்கள் வேகமாக எங்களுடைய துணிகள், நம்மளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்? சுத்தமாக அந்த வாரம் ஃபுல்லா போடுற வஸ்திரங்கள்லாம் சுத்தமாக்குகிறோம். இப்படியே எங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன செய்கிறது? போய்கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை வந்து பார்த்தா வேலை செய்யாம என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க. வேலை செய்து சாப்பிட்ட பைபிள்ல சொல்லப்பட்ட வேலை செய்கிறவன் கொஞ்சமாக புசித்தாலும் அவன் வேலை செய்து நன்றாக படுத்து தூங்குவான். நித்திரை இன்பமா இருக்கும். ஆனா அவன் படுத்திருக்கிறதான பெட்டினுடைய மதிப்பு பல லட்சம் ரூபாயா இருக்கும். வீட்டினுடைய மதிப்பு கோடியா இருக்கும். வீட்டுல வேலைக்காரங்கெல்லாம் இருப்பாங்க, செக்யூரிட்டி எல்லாம் வந்து இருப்பாங்க. ஆனா இவனுக்கு என்ன வராது? சிலருக்கு நல்ல தூக்கம் வருது. தூக்கம் வராதவங்களாம் எங்க கொண்டு வைக்கணும் போல இருக்கு. சொல்றோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரும்போது என்ன செய்வாங்க? அந்த சாத்தான் என்னை இங்க வந்து என்ன பண்ண வைக்கலாம். எப்ப நினைச்சு பாத்தீங்களா? வீட்டுலாம் இருந்து என்ன வராது? வீட்டுலாம் என்ன தூக்கம் வர, இங்க வந்து என்ன வருது? இதற்காண்டவரே இப்படி வருது. உங்களுக்கு எடுப்பதற்கு யார் முயற்சி பண்றா? சிலருக்கு நாங்க தூக்கம் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு. சிலருக்கு தூக்கம் வரணும்னு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு. மாறி மாறி ஜெபம் காலத்துல வராங்க. பாஸ்டர் எனக்கு வந்து ஜெப நேரத்துல தூக்கம் வருது, ஜெபம் வராம இருக்க ஜெபம் பண்ணுங்க சிலர் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் ராத்திரி எல்லாம் படுத்திருந்தாலும் என்ன வரல, தூக்கம் வரல, தூக்கம் வருவதற்காக நேரம் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தூக்கம் வர வேண்டிய நேரத்துல வரணும். தூக்கம் வரக்கூடாத நேரத்துல தூக்கம்
வரக்கூடாது. ஜெப நேரத்துல பிரசங்கத்தை கேட்கறதான நேரங்களில் நமக்கு என்ன வரக்கூடாது? தூக்கம் வரக்கூடாது. அந்த தூக்கத்தை யார் வர வைக்கிறார்? சாத்தான் வர வைக்கிறான் என்றால் நாம் அதை விரட்ட வைக்க வேண்டும். இதற்கு நமக்கு யாருடைய ஒத்தாசை தேவை? தேவனுடைய ஒத்தாசை தேவை. சரி, நம்முடைய மனம் புதிதாகும் போது நம்மளுடைய குறித்தான சாட்சி எல்லா இடத்திலையும் உண்டாகும். வேலை செய்கிறதான இடத்துல, நம்முடைய குடும்பங்களில, நாம போகிற வருகிற இடங்களில் எல்லாம் சாட்சி உண்டாகும். இந்த சாட்சி எதற்காக? நிறைய பேர் நினைக்கிறாங்க, எதற்காக சாட்சி? பணம் இருந்தா ஏதாவது பயன்படுத்திக்கலாம், பணம் இருந்தா ஆடம்பரமா வாழலாம், சாட்சி நல்லவன் பேர் கிடைச்ச உடனே அதனால என்ன கிடைக்கும்? சில நல்லவன பேரை பற்றி கேர் பண்றதே கிடையாது. நல்லவன் சொன்னாலே கெட்டவன் சொன்னாலே எனக்கு என்ன வேணும்? எனக்கு பணம் வேணும். நல்லவன் சொன்னானே கெட்டவன் சொன்னானே எனக்கு கனம் வேணும். நல்லவன் சொன்னானே கெட்டவன் சொன்ன எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. எல்லாரும் இவர்களுக்கு காணாது என்று சொல்லி எல்லாரும் உயர்த்தி பேசணும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்துல இருக்கவே கூடாது. ஆண்டவர் சாட்சி சொல்லணும். நீங்க இருக்கிறதான இடத்துல உள்ளவங்க உங்களை குறித்து, மருமகள் அந்தஸ்துல இருக்கிறவங்க குறிப்பா யாருடைய சாட்சியை பண்ணணும்? நீங்க யார் சாட்சியை பண்ணணும் சொல்லுங்களா? மாமியார் சாட்சியை பண்ணணும். ஏன்னா மாமியார் அவ்வளவு லகுவா சாட்சி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மாமியார் ஆவியும் ஒண்ணு உண்டு. மாமியார் ஆயிருக்கிறவங்க, ஆக போறவங்க, ஆண்டவர் இந்த மாமியார் ஆவி என்னை பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லணும். அது ஒரு ஆவி. நான் பார்க்கிறேன் நிறைய இடங்கள்ல. அது ஒரு ஆவி. மாமியாருக்கே உள்ள சுபாவம் அது பெரும்பாலும் மாமியார் மாற்றம் இருக்கிறத பார்க்கிறேன். அதுல இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அந்த வேறுபாடு இல்லை. அது ஏழை பணக்காரங்க வேறுபாடு இல்லை. நிறைய பேரை இந்த மாமியார் ஆவி போட்டு ஆட்டி படைக்கிறதுனால இந்த மருமக்கள் மாருக்கு அவர்கள் தான் யாரா இருக்கிறாங்க? கேடு விளைவிக்கிறவர்களா இருக்கிறாங்க. பேர் நல்ல பேர். என்ன பேரும்? மருமகள்னா என்ன அர்த்தம்? இன்னொரு மகன் அர்த்தம். உனக்கு இன்னொரு மகள் அப்படின்னு அர்த்தம். இந்த மருமகள் யாராவே உனக்கு இருக்கணும். முதல் தைரியமா சொல்ல முடியுமா? ஆண்டுடைய சன்னிதானத்துல, மாஸ்டர் என்னுடைய மகள் எனக்கு ஒண்ணுதான், என்னுடைய மருமகள் எனக்கு ஒண்ணுதான் அப்படி சொல்லுகிறதான ஒரு நிலை உங்களுக்கு இருக்குமானால் உண்மையிலே நீங்கள் ஒரு பாக்கியம் உள்ளவர்கள் தான். இதுல என்னதே இல்லை, சந்தேகமே இல்லை. நம்முடைய நாம சரீரத்துல இருக்கிறபடினால நமக்குள்ள அநேக ஏற்றத்தாழ்வான ஒரு சுபாவங்கள் இருக்கிறபடினால நம்ம இவர்களை ஏற்றி இறக்கிதான் என்ன செய்யறோம்? ஏற்றி இறக்கிதான் பார்க்கிறோம். நம்ம அறியாமலே என்ன செய்யறோம்? நமக்குள்ள வருகிறது. அது வந்தாலும் நம்ம அதை குறித்து ஜாக்கிரதைப்படுகிறது இல்லை. இப்படி ஒரு எண்ணம் எனக்குள் வருகிறது ஏன் என்று சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கிறதே இல்லை. பைபிள்ல இந்த மாமியார் மருமகளுடைய உறவு தான் நவோமி. யாரு? ரூத். நவோமி, ரூத். இந்த நவோமிக்கு சாப்பாடு கொண்டு வந்தது யாரு? எங்க போய்? வயல்ல போய் போய்கிட்டு வர. இப்ப மருமக்கள் அப்படி தேடிக்கொண்டு மாமியாருக்கு கொடுக்க முடியுமா? மாமியார் மூலமாக வருமானமே இல்லை, நஷ்டம் தான். கரெக்டா பாத்தீங்களா? எந்த லாபமும் இல்லை. ஒரு 5 ரூபாய் வருமானம் கிடையாது. யாரை வச்சு? மாமியார் வச்சு ஒரு 5 ரூபாய் வருமானம் கிடையாது இந்த குடும்பத்திற்கு. உங்களால் கண் கலங்காம குறைவில்லாமல் உங்களுடைய மாமியார் பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதா? இருந்தால் உங்களுடைய மனம் மறுரூபம் ஆயிருக்கிறது. இந்த சுபாவத்தை தருகிறது ஆண்டவர் ஒருவர் தான். மாம்சீகத்தில் யாருக்குமே இந்த சுபாவங்கள் கிடையாது. எல்லாரையும் ஒரே நிலையில பார்க்கிறதான சுபாவம் மனிதனுக்கு இயல்பா கிடையாது. இந்த சுபாவத்தை உருவாக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர், அந்த புதிய ஆவி பழைய ஆவி ஆகிய மனுஷீகத்துல இருக்கிறதான சுபாவங்களை மேற்கொண்டு புதிய சுபாவத்திற்குள்ளாக உங்களுக்கு என்ன செய்கிறார்? நடத்துகிறார். இந்த சுபாவங்கள் எல்லாம் ஆண்டவரத்துல கேட்கணும். நீங்க கேளுங்கள். அப்பொழுது சரீரத்தை சுகத்தை கேட்கிறீங்க, கஷ்டமா இருக்கிறது பணத்தை கேட்கிறீங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும் கேட்கிறீங்க, பிள்ளைகள் சுகபலத்தோடு இருக்கணும் கேட்கிறீங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளை எல்லாம்
அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், நீங்களோ இவைகளை குறித்து கேளாமலும் இவைகள் கிடைக்குமோ கிடைக்காது என்று சந்தேகப்படாமலும் இருங்கள். ஏனென்றால் உங்களை படைத்ததான பரமபிதா உங்களை விட அக்கறையுள்ளவர். உங்க பிள்ளைகள் மேல நீங்கள் தான் அக்கறை வைத்திருக்கிறதா நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. உங்களை விட அந்த பிள்ளைகளை படைத்ததான அந்த பரமபிதா மிக மிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்கிறார். நீங்க உங்க பிள்ளைக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது, அவர் ஞானத்தை கொடுக்கிறார். நீங்க உங்க பிள்ளைக்கு போகிற வருகிற இடங்களை பாதுகாப்பை கொடுக்க முடியாது, அவர் பாதுகாப்பை கொடுக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமைத்து கொடுக்க முடியாது, அவர் நல்ல வேலை அமைத்து கொடுக்கிறார். அது எல்லாம் அவர் கொடுக்கிறபடினாலே நாம ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நாம் ஆன்மீக காரியங்களுக்காக நம்முடைய மனம் புதிதாகும்படியாக ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் ஜெபம் பண்ணாவிட்டாலும் இனிமே என்ன செய்யுங்க? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணீங்களா? எப்படி ஜெபம் பண்ணீங்க? காலையில் எழுந்தோடனே ஜெபம் பண்ணீங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணீங்க. காலையும் பிள்ளைகள் நினைக்கிறீங்க, சாயங்காலம் பிள்ளைகள் நினைக்கிறீங்க. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள். காலையில் எப்படி நினைச்சு ஜெபம் பண்ணீங்க, சாயங்காலம் எப்படி நினைச்சு ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது? உங்க பிள்ளைகள் நல்ல சுபாவத்தை உள்ள பிள்ளைகளா? நாம தான் இவ்வளவு நாளும் சரியில்லாத சுபாவத்தை பெற்று கெட்டெழுதுவோம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல சுபாவத்தை உள்ள பிள்ளைகளாக இருக்கும். நாம தான் சத்துருவை என்ன செய்யறோம்? விரோதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் யாரை விரோதிக்க கூடாது? பைபிள் சொல்லப்பட்ட உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிறீங்களா? சத்துருக்களை சிநேகிக்க முடியுதா? அதை எப்படி பாஸ்டர் முடியும்? அதுதான் கிறிஸ்தவம். சத்துருக்களை சிநேகிக்கிறதான் கிறிஸ்தவம். மற்ற மார்க்கம் சத்துருக்களை சிநேகிக்க முடியாது. அவர்கள் சிநேகித்தா இவர்கள் சிநேகிப்பாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் மட்டும் எப்படி சத்துருக்களை சிநேகிக்க முடிகிறது என்றால் அது ஒரு ரகசியம் இருக்கிறது. நம்முடைய சுபாவம் பயங்கரமான சுபாவம். நாம் அவர்களை போல உள்ள சுபாவத்தை உடையவர்கள் தான். ஆனால் நாம் மறுபடியும் பிறக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறபடியினால் அவருடைய சுபாவம் நமக்குள் வந்திருக்கிறது. எனவேதான் சத்துருவையும் அவர் சிநேகிதனே என்று அழைத்தது போல நாமும் முடியதா? ஆன்மீக ஜீவியத்தில் உன்னதமான ஒரு அனுபவம் இதெல்லாம். சத்துருக்களை பார்த்தா நமக்கு என்ன வராது? சில சத்துருவை பார்த்தோன்னே என்ன ஏறிடும்? சரி, இன்னும்லாம் உயிரோட வேணும், இன்னும்லாம் சாகாம இருக்கா என்று எகிரிடும். நீங்க நினைச்சாலும் சரி, நினைக்கட்டாலும் சரி, ஆண்டவர் என்னைக்கு நினைச்சாலும் அன்னைக்கு தான் சாவாங்க. ஆண்டு என்னைக்கு நினைச்சாலும் அவங்களுக்கு வரக்கூடிய அன்னைக்கு தான் வரும். நீங்க நினைச்ச உடனே வந்துட போறது இல்ல, சொல்ல போல நீங்க ஜெபம் பண்ண உடனே வந்துவிட போகிறது இல்ல. அப்படி ஒரு ஜெபம் நமக்கு தேவை, அப்படி ஒரு ஜெபம் நமக்கு தேவை இல்ல. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சத்துருக்களை சிநேகிங்க. உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன செய்ய? நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். முடியுமா? அதெல்லாம் அது முடிய வேண்டும் என்றால் உங்களுடைய ஆத்துமா ஒரு மறு ரூபத்தை பெற வேண்டும், புதிய ஒரு ரூபத்தை என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிற ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகவே என்ன செய்யலாம்? மாறியவன். உங்களை குறித்த சாட்சி உங்களுடைய தேசத்துல தான் விளங்கும். உங்களுக்கு தெரியாத இடத்துல உங்களை யாருன்னே தெரியாது. ஆனா தெரிகிற இடத்துல எப்படி இருக்கிறது? சாட்சி தெரிஞ்சிட கூடாது என்றுதான் ஜனங்கள் பக்கத்தில் நெருங்கிறது இல்லை. லோக்கல்ல உங்களுடைய சாட்சி தெரியும், குடிச்சதுக்கு சபையில லோக்கல்ல தெரியும். ஆனா வெளியே போயிட்டு என்ன செய்யாது? தெரியாது. குடிச்சது வேற சபைக்கு பேர தெரியாது, பரிசுத்தவன் சொல்லி காட்டிக் கொள்ளலாம். ஆனா குடிச்சது இதே சபையில வந்தா ஒருத்தர் உங்களை மதிக்க மாட்டாங்க. சபையில ஸ்டேஜ்ல நடையேற முடியாது. ஏன்னா லோக்கல்ல உங்களுடைய சாட்சி என்ன சாட்சி இல்ல? நல்ல சாட்சி இல்ல. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேம், சமாரியா, யூதேயா, இங்க நீங்க சாட்சி வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெளியே போய் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப லேசு.
உங்களை பற்றி தெரியாத இடத்துல நல்ல பேர் எடுக்கிறது லேசு. உங்களை பற்றி நன்றாக தெரிந்ததான குடும்பத்துல, உங்களுடைய உறவுகள் மத்தியில, உங்களுடைய தேசத்துல இருக்கிற சபை விசுவாசிகள் மத்தியில நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்ப நல்ல பேர் எடுக்க முடியும்? ஆண்டவர் உங்களை புதிதாக மாற்றுவதற்கு நீங்கள் உங்களை இடம் கொடுக்க வேண்டும். புதிதான ஆவி உங்களுடைய ஆத்மாவை புதிதாக மாற்றுகிறது. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கை ஆட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் போது, உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை அவனுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று வாக்கு பண்ணின. போதும். புதிய தேசம். உபாகமம் 8:7-10 வரைக்கும் வாசித்து பாருங்க. அந்த புதிய தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் புதிய தேசத்தை கொடுத்தார். உங்களுடைய ஆத்மா புதிதாக மாற்றப்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அதான் முன்பு சொன்னேன் அல்லவா, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நானே நினைச்சிருக்கிறேன், இந்த நிலையிலேயே இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இதோட கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா இவங்க எவ்வளவு ஒரு சரியில்லாத ஒரு நிலையில மாறி விடுவாங்கன்னு சொல்லி நானே நினைச்சிருக்கேன். மனுஷனை பற்றி முழுசும் எனக்கெல்லாம் தெரியாது. ஆனா மனுஷனை பற்றி யாருக்கு முழுசும் தெரியும்? 10 வருஷத்துக்கு நீங்க எப்படி இருப்பீங்க யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்க யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நமக்கு என்ன செய்யாது? ஒன்றுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் யார் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அவரவர்களுக்கு அதை கொடுத்தான் நடத்துறார். அது எந்தெந்த நாளில கொடுக்கணும், அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதினதின் காலத்துல நேர்த்தியாச்சு. அதான் நமக்கு தேவை. 10 வருஷத்துக்கு பிறகு எனக்கு தேவையானதை இப்ப ஆண்டு எனக்கு நிறைய தரணும் அப்படின்னு நினைச்சு பார்க்கலாம். என்னைய ஜனங்கள் கவனிக்கணும், நம்ம பிள்ளைகள் கவனிக்கணும், நான் இப்பவே பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் நினைச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். சில கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நான் பணத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் என் பிள்ளைகள் கவனிப்பான்னு சொல்லி நினைத்துக் கொள்றாங்க. கவனம், ஜாக்கிரதை. நீங்க சரியில்லாம வாழ்ந்து விட்டு அக்கிரமங்களை, பாவங்களை, சாபங்களை தலையில சுமந்து வைத்து விட்டு பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சேர்த்து வச்சா உங்களை படுக்கையில போட்டு சாப்பாடு தராம கைப்பரட்டி ரூபாய் எடுத்துட்டு கைப்பரட்டி சொத்தெல்லாம் மாத்திடுவான். கைப்பரட்டி சொத்தெல்லாம் மாத்திடுவான். எனக்கு தெரியும், நடந்த சமயம் நான் அநேக இடத்துல வந்து பார்த்திருக்கிறேன். ஒரு தகப்பனுக்கு பிள்ளைக்கு எதுவுமே கொடுப்பதற்கு மனம் இல்லை. ஏன்னா பிள்ளை வந்து அவ்வளவு ஊதாரியா இருந்தான். ஆனா இவர் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, பணம் சேர்த்து வச்சிருக்கிறாரு, பேங்க்ல பணம் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவர் 1 கோடி ரூபாய்க்கு போல சொத்து இருக்கிறது. கொடுமை, பெரிய கொடுமை என்னன்னா, அவர் பார்த்த உடனே இவரால் எழுத முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது. எழுதின உடனே கலைஞர் மனுஷன் பையன் தூக்கிட்டு போய், அவருக்கு விருப்பம் இல்லை, ரெஜிஸ்ட்ரார்ல தூக்கிட்டு போய் கைப்பரட்டி எல்லாத்தையும் வாங்கினான் அவர் உயிரோடு இருக்கும் போதே. மனுஷனுக்கு பேங்க்ல ரூபாய் இருக்குது, கைப்பரட்டி ரூபாயெல்லாம் எடுக்கிறான். யாரையும் பார்க்க விடாதபடி, யாரையும் பார்க்க விடாதபடி, உறவுகளை, நண்பர்களை, தெரிந்தவர்களை யாரையும் பார்க்க விடாதபடி ரூமுக்குள்ள போட்டு அடைத்து செக்யூரிட்டி போட்டு விட்டான். யாரு கொடுத்தாலும் சாப்பிட முடியும். நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். சிலரு பணம் போல நான் சேர்த்து வச்சேன் என் பிள்ளை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடுமைனா அப்படி ஒரு கொடுமை. ஒன்னும் இல்லாத தகப்பனாய் இருந்திருந்தால் கூட அவன் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டான். எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தா சாப்பிட்டுருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவன் அப்படி பண்றதற்கு யாரும் அனுசாரியாக இருக்கிறார். ஆண்டவரும் அவனுக்கு ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறார். ஏன் அப்படி இருந்தார் என்றால், இவன் பையன் செய்கிற அனைத்து அநியாயத்திற்கும் தேவன் அவனுக்கு உடனடியாக இருந்ததுக்கான காரணம் என்ன? நன்றாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது, வேதம் தெரிந்திருந்தாலும், வேதத்தை வந்து போதித்தாலும், இந்த வேத வசனத்தை அநேக இடத்துல பேசினாலும், நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லி சொன்னாலும், ஆனா வாழுகிறதான நேரத்துல என்ன பயம் இல்லை? தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் கொஞ்சமேனும் இல்லாமல் வாழுகிறதான வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்றாங்க. வசனத்தை பேசுவாங்க, ஆனா தெய்வ பயம் இருக்காது. வேதத்தை பேசுவாங்க, தெய்வ பயம் இருக்காது.
ஆண்டவர் கூடவே இருக்கிறது போல வந்து பேசுவாங்க. ஆனா தெய்வ பயம் இருக்காது. இந்த தெய்வ பயம் இல்லாதவனுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் தெரியாது, எதுலதான் தெரியும், முடிவுலதான் தெரியும். அந்த வேளையில எந்த மனுஷனும் இறக்கப்பட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் கொண்டு சிலர் லாக் பண்ணிடுவாரு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அடைத்தால் விடுவிக்கத்தக்கதான மனுஷன் பூமியில ஒருவருமே இல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுங்க. சொத்து பணம் சேர்த்து வச்ச உடனே மனுஷன் பார்த்துருவான், பிள்ளைகள் பார்த்துருவான் அப்படி நம்ம நினைத்து பார்க்கவே வேண்டாம். நம்ம யாரும் பாப்பா? யார் பாப்பா? கர்த்தர் பாப்பா. பாப்பாரா சொல்லணும். இல்லை, ஆபிரகாம் சொன்னார் அல்லவா, வலிமை எங்க இருக்கு, இதை வந்து யார் பாப்பா? அவர் சொன்னார், இது யார் பார்த்துக்கொள்வா? தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி நீங்கள் உச்சரிக்க வேண்டியதான் ஒரு வார்த்தை. சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் நீங்கள் ஒரே வார்த்தை முடித்து விட வேண்டும், அவனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய வருங்காலத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகள் வரலாம், இல்லாவிட்டு அநேக கேள்வி கேட்கலாம். யார் பார்த்துக் கொள்வார்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் அந்த வார்த்தைகளை அறிக்கைப்படினால் நிச்சயமாக அந்த வார்த்தையுடைய விசுவாசம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. ஆபிரகாமை ஆண்டவர் கைவிடவே இல்லை. நாம வந்து உலகத்தினுடைய படத்தின் மேல பொருளின் மேல நம்பிக்கை வைத்து நாம வந்து ஆண்டவருக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் புதிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதோடு மட்டுமல்லாமல் இருக்கிற அனைத்தையும் நாம் இழந்து போய்விடுவோம். ஆபிரகாம் ஒரு அடி கூட கையாட்சி கொடாமல் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ கால் மிதிக்கிற இடத்துல நான் யாருக்கு தருவேன். எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளவு தூரம் நட. ஆபிரகாமுக்கு ஆரம்ப வாழ்க்கை என்ன வாழ்க்கை தான்? பரதேசியான ஒரு வாழ்க்கை தான். ஆனா போக போக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எதற்காக அவனை ஆசீர்வதித்தார்? எபிரேயர் 11:8 வாசித்து பார்க்கும்போது அவர் தான் போகும் இடம் இன்னதென்றே தெரியாது. ஆனா யார் சொல்ற? ஆண்டவர் சொல்றார், போக சொல்றார். தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமலேயே அவன் என்ன செய்யலாம்? யாருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நாங்கெல்லாம் இந்த இடத்துல வந்ததன் காரணமா தான் யாருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து, யாருடைய வார்த்தை அன்னைக்கு யார்ட்டையும் சொல்லிட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படியவன்னா இந்த பகுதியில் இருந்திருக்கவே மாட்டேன். அதான் அன்னைக்கு சவன் ராஜேந்திரன் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க நின்றுட்டீங்க, மற்றவங்க அந்த ஊழியத்தை நின்றுக்கவே முடியாது. எனக்கு தெரியும் ஊழியத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, இடை நாட்கள் எப்படி இருந்தது. ராஜேந்திரன் என்னிடத்துல நெருங்கி பழகிறவருக்கு தான் தெரியும் எல்லா சூழ்நிலைகளும், அவர் தெரியும். ஆனா சொன்னதான வார்த்தை, நீங்க கண்டு நின்றுட்டீங்க, மற்றவங்கன்னா இந்த ஊழியத்தில் நின்றுக்க முடியவே முடியாது. அழைத்தவர் நிலைநிறுத்தினார், அவ்வளவுதான். நான் அல்ல, அழைத்தவர் நிலைநிறுத்தினார். ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் அழைத்துக் கொண்டு போனாரோ அதே போலதான் என்னை அழைத்துக் கொண்டு வந்தார். இது நானாக செலக்ட் பண்ணது அல்ல, இது ஆண்டவர் வந்து ஒரு விபத்தை போல என்னை கொண்டு வைத்து விட்டார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை 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 என்று சொல்லி 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 ஆண்டை கிருபை எந்த மனிதனை தேடாமல் ஆண்டவரை ஆண்டவர் சொல்லி சொல்லி ஆண்டை இதுவரைக்கும் என்ன செய்து வர்றாரு, வழி நடத்திட்டே வர்றாரு. இந்த ஆபிரகாமுக்கு போகும் இடம் என்னதுன்னு தெரியாது. 5 வருடம் கழித்து நம்ம எங்க இருப்போம் தெரியாதவருக்கு, நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியாது, பொருளாதார உயர்வு எப்படி எதுவுமே தெரியாது. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்வானா, புறப்பட்டு போனான். அப்படி போனபடினால ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், நீ கால் மிதிக்கிறதான இடமெல்லாம் உனக்கு சொந்தமாக, ஆனா அதுக்கு உடனே கிடைக்கல, கொஞ்சம் நாட்கள் வந்து என்ன செய்ய வேண்டியது, காத்திருக்க வேண்டிய. நெகேமியா 9:7-8 வாசித்து பார்க்கும்போது அவன் ஆண்டவருடைய காரியத்திற்காக அவன் உண்மை உள்ளவனாக இந்த ஆண்டவருக்காக ஜீவிப்பது அவனுக்கு எதை இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் போலியான ஒரு ஜீவியா, போலியான ஒரு ஜீவியான என்ன, உண்மையில அவர்கள் அப்படி கிடையாது, ஆனா அப்படி வெளியே காட்டுறாங்க. வெள்ளை போட்டிருப்பாங்க, உண்மையிலே அவங்க இருதயம் வெள்ளை கிடையாது, ஆனா என்ன போட்டிருக்காங்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் வேஷமாகவே. யார் என்ன முகமூடி போட்டிருக்கா தெரியுமா? யார் என்ன முகமூடி போட்டிருக்கா தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகமூடி போட்டு தான் அலைகிறாங்க. நம்ம முகமூடிய விலைக்கு உங்களால பார்க்க முடியல, என்னால பார்க்க முடியல, முடியாது. இதற்கு நமக்கு யாருடைய ஞானம் தேவை இருக்கிறது?
ஆனா கிருபையாக இப்ப வரலாறு ஆண்டவர் அநேக காரியங்களை வந்து ஆவியில வந்து உணர முடியாத சொல்லி கொடுத்துறாரு. இவங்க இப்படி இவங்க இப்படி கவனமா இருக்கணும் சொல்லி தந்துடுறாரு. எனவேதான் அநேக விதமான காரியங்களை தப்ப முடிகிறது, இல்லாட்டா தப்ப முடியாது. ஆண்டுடைய ஞானம் நமக்கு தேவையா இருக்கிறது. மனுஷன் உள்ள ஒன்றை வைத்திருக்கிறான், வெளியே ஒன்றை அவன் காட்டிக் கொண்டிருக்கான். அவர்களை பார்த்து ஆண்டு சொன்னாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட வெளியே பார்ப்பதற்கு அலங்காரமாக இருக்கிறது, ஆனா உள்ளேயோ அது கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் என்ன செய்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. எல்லா கபடமும் உடைய இருதயத்திற்குள்ளே இருக்கிறது. வெளி பார்வையில ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட உடனே பரலோக ராஜ்யத்துல போய்விட முடியாது. இன்னைக்கு வெள்ளை வந்து நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அரசியல்வாதிகள் என்னதான் பயன்படுத்துறாங்க, வெள்ளதான் பயன்படுத்துறாங்க. உலகத்துல வாழ்றவங்க எனக்கு உலகமே வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட எதான் பயன்படுத்துறாங்க, வெள்ளையை தான் பயன்படுத்துறாங்க. இந்து மதத்துல ஒரு சாராரான ஜனங்களும் இதான் பயன்படுத்துறாங்க, வெள்ளையை தான் பயன்படுத்த. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் தஞ்சாவூர்ல போய் கொண்டிருப்ப என்னுடைய சகோதரிய கணவர் ஒரு நபரை குறிச்சு காட்டினார். நான் பாரு அப்படின்னா நான் பார்த்தேன். பார்த்தா வந்து கை இங்க வரைக்கும் கை வெள்ளை, லேடிஸ் இங்க வரைக்கும் கை வெள்ளை, இங்க வந்து நல்ல, அதாவது உடம்பு எங்கேயுமே தெரியாது. அப்படி இப்போ வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிறது யாருன்னா சிபிஎம் ஊழியம் செய்றவங்க, அதாவது டிபிஎம் ஊழியம் செய்றவங்க அப்படி இருப்பாங்க. அப்ப நான் பார்த்த உடனே நான் சொன்னேன், அவங்க டிபிஎம் ஊழியக்காரர்கள் நான் சொன்னேன். அப்ப கடந்து போறதுக்கு முன்னாடி அவங்க பேட்ஜ் போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு. அந்த பேட்ஜியை பார்த்தா மட்டும் தெரியுது அவங்க வந்து அந்த ஆதிபராசக்தியில ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க. அதுக்காக இவங்க ஊழியம் செய்யறாங்களாம். அவங்க எனக்கு காதல்களே ஒண்ணும் கிடையாது, அவங்க எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் என் தெய்வத்திற்கு தொண்டு பண்ணுகிறேன்னு சொல்லி அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறபடினால கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட முடியாது. கிறிஸ்துடைய சுபாவங்கள் அவர்களுக்கு இருக்கிறது சொல்லிவிட முடியாது. இன்னைக்கு அதிகமாக விற்கிறதான கலர் வந்து வெள்ளைதான். அதிகமாக ஜவுளி கடையில் விற்கிறது என்னதுதான், ஒயிட் தான். மற்ற கலரோட ஒயிட் தான் அதிகமாக விற்கிறது. பலதரப்பட்டதான் ஜனங்கள் அதை பயன்படுத்துறாங்க. கிறிஸ்தவர்களும் பெந்தேகோஸ்தேக்காரங்க அதை தான் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்துகிறதுக்கு நான் தவறு குற்றம் வந்து சொல்வதற்கு வரவில்லை. ஆனா வெளியே இருக்கிறதான வெள்ளை எங்கேயும் இருக்கும் சொல்ல முடியுமா? என்னோட இருதயம் எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கிற சொல்ல முடியுமா? ஆனா இருதயத்துல கொஞ்சம் கூட என்னதில்லை, கொள்ள அநீதம், எல்லா கபடம், பொய், புரட்டு, உருட்டு, அடுத்தவங்களை கெடுக்கிறது எல்லாம் நிறைந்த சாத்தானுடைய சுபாவங்கள் அவர்கள் தான் இருக்காங்க. இந்த வெள்ளைக்கு உள்ளதான் யாரவே உட்கார்ந்து இருக்கிறான், சாத்தானே சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நாம அப்படி அல்ல, நம்முடைய இருதயமும் வெளியையும் ஒரே மாதிரி நம்ம வாழ வேண்டுமானால் நம்முடைய இருதயம் ஒரு புதிய இருதயமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். சரி, இந்த ஆபிரகாம் உண்மையுள்ளதான ஒரு மனுஷன். ரோம 4:18-21 வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. அவன் விசுவாசத்துல எப்படி இருந்தான்? அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அவன் எப்படி இருந்தான்? விசுவாசத்துல வல்லவன் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாத்தையுமே நீங்க எதனால பெறணும், எல்லாவற்றையுமே நீங்க விசுவாசம் பெறணும். மனுஷன் முடியாது என்று சொல்லுவான், ஆனா நீங்க சொல்லணும் இது நான் சேவிக்கிற ஆண்டவரா முடியும். இது எப்படி ஆகும்? யார் கேட்டா? எலிசபெத் கேட்கிறான். எலிசபெத் யாரு? சகரியாவுடைய மனைவி. நான் வயது சென்றவளா இருக்கிறேன், இது எப்படி ஆகும்? ஆனா இது கர்த்தரால் ஆகும் என்பது அது நிறைவேறுகிற வரைக்கும் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அங்கே சாராளுடைய செரம் செத்திருக்கிறது, ஆபிரகாமுடைய செரம் செத்திருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கற்பத்தின் கனி கட்டாயம் கிடைக்கும். ஆண்டவர் சொன்னால் கட்டாயம் கிடைக்கதான் செய்யும். இந்த வாக்கு தத்துவமான வார்த்தைகளை நாம் பெறணும்னா முதல்ல விசுவாசம் வேணும். ரெண்டாவது விசுவாசத்தை தொடர்ந்து நமக்கு என்ன வேணும்? வாசிங்க, எபிரேயர் 6:11 வாசிங்க. நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். நீடிய பொறுமை போதும். என்ன பொறுமை? நீடிய பொறுமை. ஆனா பொறுமை யாருக்கும் பிடிக்கிறது இல்லை.
நான் சொன்னேன் அல்லவா, நமக்குன்னு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுறத வேற யாருக்கு கொடுக்க மாட்டார். நேரம் வரும்போது அது யாருக்கு கிடைக்கும். விசுவாசமும் வேணும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், நீதிய யார் காத்திருக்கணும், தேவனை காத்திருக்கணும். தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக தரத்தான் செய்வார். அன்றைக்கு அநேக நாள் தேவனுக்கு என்ன செய்ய முடியல, காத்திருக்க முடியவில்லை. தேவன் தருவாருக்கு அறிக்கை பண்ண முடியவில்லை. நமக்கு முன்னாடி பெரிய ஒரு நன்மைகளை ஆண்டு வைத்திருக்கிறார். ஆனால் நாம இந்த நன்மைகளை விசுவாசத்தினுடைய அடிப்படையில் நம்பாமல் நம்ம அறிவை பயன்படுத்துகிறோம். அறிவுள்ளவன் அறிவை ரொம்ப அவன் பயன்படுத்துறவன் தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டான், விசுவாசிக்க. பைபிள்ல சொல்லப்படுற அறிவு இருமாப்ப உண்டாகும். ஆண்டு சொல்றாரு, அஞ்சப்ப 2 மீன நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க உங்களுக்கு தரவேன்னு சொல்றாரு. ஆனா அறிவுள்ள அது எப்படி முடியும்? அது விஞ்ஞானத்தால, விஞ்ஞானத்துக்கு மேற்பட்டதான் என்னது. இன்னைக்கு நிறைய பேர் விஞ்ஞானத்தை நம்புறாங்க. விஞ்ஞானம் நல்லதுதான், விஞ்ஞானம் அதுக்காக தவறுன்னு சொல்வது இருக்குல்ல. ஆனா விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டதான காரியங்களை யார் செய்யறா? தேவன் செய்யறார். இன்னைக்கு மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டதான காரியங்களை யார் செய்யறாரு? தேவன் செய்யறாரு. மருத்துவர் சிலரை குறித்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுவார். எப்படி? சமீபத்துல ஒரு நபரை செக் பண்ணும்போது நிறைய அறிகுறி இருக்கு அவங்களுக்கு. அதாவது அவங்க நடக்க முடியாது, அவங்க தூங்க முடியாது, இப்படி நிறைய அறிகுறி இருக்கு. டாக்டர் செக் பண்றாரு. ஆனா அவர் அறிகுறிக்கு தகுந்தபடி இவருடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல. சிம்டம்ஸ் இருக்கு, இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் இருக்கு. ஆனா இவர் நல்லா நடக்கிறாரு, நல்லா சாப்பிடுறாரு, நல்லா தூங்குறாரு. இதுதான் என்னது? இதுதான் விசுவாசம். இதுதான் மருத்துவத்தை வென்றது விசுவாசம். விஞ்ஞானத்தை வென்றது விசுவாசம். விஞ்ஞானத்திற்கு மேலுள்ளதான காரியம் நடக்கிறது, மருத்துவத்திற்கு மேலுள்ளதான காரியம் நடக்கிறது. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி என்று சொல்லி ஜனங்கள் சொல்றாங்க. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம பொறுமையோடு நாம் காத்திருந்ததான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறணும். ஆபிரகாம் சுமார் எத்தனை வருஷம் காத்திருந்தான்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அடைமணிக்கு எத்தனை வருஷம்? 25 வருஷமா? வாழ்க்கையெல்லாம் போயிருவா பாஸ்டர். அப்பதான் தருணம் ஆண்டவர் நினைச்சிருக்காரு. இப்ப நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவையா இருக்கு. ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு 25 வருஷம் கழித்து தருவேன்னு சொல்றேன்னு வைக்கலாம். வயசு 25 தாண்டிடும். அப்ப நான் நினைப்பேன், அப்ப தந்தை எழுத்துக்கு அப்படின்னு ஆண்டவரை கேட்டா, அப்பதான் உனக்கு தருவேன், தந்தை எழுத்துக்குன்னா அப்பதான் தருவேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவரத்துல என்னத்த மாதத்துல சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா தேவன் நமக்கென்று தருகிறத நிச்சயமாக தருவார். அதற்கு நாம விசுவாசம் இருந்தா மட்டும் போதாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு விசுவாசம் நாளை கிடைச்சாதான் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை. விசுவாசத்தினுடைய தன்மை என்பது, பலம் என்பது நீண்ட நாட்கள் காத்திருந்து பெறுவதுதான். பிள்ளைகளை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பீங்க. ஆனா பொறுமையாக இருக்க, ஆனா எப்படினாலும் சரி கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்பதற்காக நெகட்டிவான வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தவே இது அவ்வளவுதான். சிலர் சொல்லுவாங்க, 2 நாளைக்கு முன்னாடி இந்த மல்லிகா சுயமா இருக்கும்போது நிறைய அவ்வளவுதான், அவ்வளவுதான் நிறைய பேர் சொன்னாங்க, இன்னும் அவ்வளவுதான், இன்னும் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். என் ஆர்கனைசேஷன்ல சொன்னாங்க, விசுவாச வச்சு பக்கத்துல போறது கஞ்சினாங்க. ஏன்னா செத்து போனா பேய பேய பிடிச்சிடக்கூடாது, பக்கத்துல போக மாட்டாங்க. ஆனா அதை போல இருந்தா எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. நான் சேவிக்கிற ஆண்டவரால் அவளை வாழ வைக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் உண்டு. நிறைய பேர் பக்கத்துல போகலாம், நான் பக்கத்துல போய் தான் சொல்லுவேன். எனக்கு ஒன்றாகல, என் பிள்ளைக்கு ஒன்றாகல, என் மனைவிக்கு ஒன்றாகல. ஏன்னா ஊழியம் என்பது நிறைய பேருக்கு ஊழியக்காரருடைய காரியங்கள் தன்மைகள் தெரியாது. உயிரை பணையை வச்சு செய்யறது தான். உங்களால் போக முடியுமா? சில சாத்தான்கிட்ட அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு நபருக்கு நான் பேய் கட்ட போகும்போது ராத்திரி 12 மணி இருக்கும். நான் தனித்த நிலைமையில் இருக்கிறேன். அந்த பேய் ஏறி என்னை அறுவடை தூக்கிட்டு விட்டதுக்கு நான் தனியாக இருக்கிறேன். எனக்கு கால் ஓடல, கையும் ஓடல. என்ன நான் சாட்சி சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லை. கால் ஓடல, கை ஓடல, உள்ளே பயம்.
உள்ளே பயம். என்ன பண்றது? அவங்க வீட்டார் சொல்றாங்க, பாஸ்டர் போயிருக்க வெட்டிடுவோம், நன்னைக்கு போச்சுருவாங்க, நாளைக்கு திரும்ப எங்கதான் போவாங்க. எனக்கு ஒரு வைராக்கியம் வரும், அப்படியே வெட்டுப்பட்டு செத்தாலும் பரவாயில்ல, எது நிமித்தம்? ஏன்னா பணஞ்சம்பாத்தியம் பண்ணது போகல, பணஞ்சம்பாத்தியம் பண்ணுவதற்கு என் உயிரை கிடைச்சு போகல. அந்த ஆற்றுமா, அந்த குடும்பம் மனந்திருந்த வேண்டும், அந்த ஒரே காரணம், வேற எதுவே கிடையாது. உள்ளே பயம் இருந்தாலும் நான் நின்னேன். ஆண்டவரின் பட்சத்துல இருக்கிறாருன்னு சொல்லி நான் நின்னேன். கையை ஓங்கிட்டு தான் வந்தான், அவ்வளவு தூரம் வந்தான். டக்குன்னு வாழ்க்கையில் வந்துச்சு. நம்ம நம்புகிறதான விசுவாசத்தை ஆண்டு காரணம் பண்ற ஆண்டருடைய தூதர் அந்த நேரத்துல பக்கத்துல வந்து அப்படின்னால அவனுக்கு அது கூட என் பக்கத்துல வந்து இருக்க முடியல. அன்னைக்கு நின்று சாதித்தேன். அந்த பேரை அவனை விட்டு அன்னைக்கு ராத்திரி விரட்டிட்டு தான் நான் வந்து என்ன செய்தேன், வீட்டுக்கு ஏதோ அந்த ஆத்மா கிடைக்கும். நிறைய பிரயாசப்படுறோம், ஆத்மாக்கள் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஆனால் இதற்கான பிரதிபலம் எனக்கு பரவாயில்ல கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை கண்ணில் பார்க்காம இருக்கலாம். எவ்வளவோ ஜனங்களுக்கு உயிரை பணையம் வைத்து நம்ம வந்து ஜோன்றோம். எவ்வளவோ ஜனங்களை இரவு பகலென்று பல நேரங்கள் போய் பார்த்தலாம். நம்ம வந்து பிரயாசப்படுறோம். ஆனால் அவர்களை நம்ம இப்போ கண்களால் காண முடியலை. வர போகிற நாட்களில தேவனுடைய ராஜனுடைய பிரதிபலன் நான் பார்க்க உதவி செய்வார். என்றாலும் உங்களுக்கு ஒரு மனப்பறவு இருக்கதான் செய்யும். சபையில் ஆத்மாக்கள் நினைச்ச அளவுக்கு வரவில்லை என்று சொல்லி ஆளும் பேருமா சேர்ந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆடுகள் தான் குட்டி போடணும், மேய்ப்பர் குட்டி போடணும்னு இயற்கைக்கு மாறான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைச்சு பார்க்கக்கூடாது. ஆண்டவரை மேன்மைப்படுத்துங்க. சபையில ஆள் வரணும்னா இந்த சபையை மேம்படுத்தினா ஆள் வரும். இந்த பாச மூலம் மனந்தோம்னா இந்த பாச ஜபத்தை மேம்படுத்தினா வரும். இல்லாதப்பட்ட இதே சபையில் இருந்து கொண்டு இந்த சபையினுடைய ஊழியக்காரனுடைய ஜபத்தை நீங்கள் அவமதித்து பேசிட்டு, இந்த சபையும் அவமதித்து பேசிட்டு, அங்கப்பா நடக்கும் இங்கப்பா நடக்கணும், சபையும் வளர போறது இல்லை. இந்த பாச மூலமாக ஆத்மாக்கள் மறந்து போவது இல்லை. உங்களை எதற்காக இந்த சபையில் கொண்டு வைத்திருக்கிறாரோ, எதற்காக இந்த சபையில் உங்களுக்கு நன்மை செய்தாரோ அதை அறிந்து அதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போற நாட்களிலே அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த வார்த்தையில் நான் இதோடு கூட நிறுத்தும்படியாக விரும்புகிறேன். இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார். ஆண்டவருக்கு புதிய தேசத்தை வாக்கு பண்ணினார். அந்த தேசம் மழை தாட்சி இல்லாத ஒரு தேசம். அந்த தேசம் ஆறுகள நீரூற்றுகள் உள்ளதான தேசம். அது கானான் தேசம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்முடைய இருதயம் அனுபவமாகும்படியாக நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்ப கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லா வளங்களை படிக்கிட்டு நாம் தேவனை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு புதிதான ஆவியினாலே என்னுடைய ஆத்மா புதிதாக்கப்படும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. இதற்கான அபிஷேகத்தின் வல்லமையினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்க. ஹல்லேலூயா. புதிய தேசத்தை உங்களுக்கு என்று சொல்லி ஆண்டு வைத்திருக்கிறார். அந்த ஆபிரகாமுக்கு என்று ஒரு கானான் தேசத்தை அவருக்கு அவருடைய சந்ததிக்கு வைத்தது போல உங்களுக்கு உங்களுடைய சந்ததிக்கு ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆத்மா புதிய ஆத்மாவாக மாறு, உங்களுடைய ஆத்மா மறுரூபமாகும்படியாக நீங்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நீங்கள் அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்ள உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியங்களின்படி எங்களுடைய ஆத்துமா மறுரூபமாக்கப்பட, எங்களுடைய ஆத்துமா புதிதாக்கப்பட, புதிய ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கான புதிய அபிஷேகத்தினால் இன்னொரு முறை நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் நிரப்புங்க ஆண்டவரே. கதாவே சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு
புதிய தேசத்தை வாக்கு பண்ணி இருக்கிறேன். அந்த புதிய தேசத்தை பெற்றுக்கொண்டதான ஆபிரகாமுடைய சந்ததியை போல உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தாவே விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறு, உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக தேவன் நாம் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதற்கான வல்லமையினுடைய அபிஷேகமானது உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. வரப்போற நாட்களில் இந்த ஆசீர்வாதங்கள் பெறுகிற சாட்சி அறிவிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை ஆசீர்வதிங்க. வரும் நாட்கள் அழைத்து வாருங்க. இந்த வாரம் பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படுவதாக. கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய கனிகளுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. இவருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றிலையும் உடைய பாதுகாப்பை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் உடைய சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க தேவன் கிருபையாக வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் நாமை வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.